ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு சட்னி பார்க்க போகிறோம். மிளகு சட்னியா? அது என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. மிளகு, வெந்தயம், தக்காளி இதை மூணையும் வச்சு தான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகை போட்டு டப்பு டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு வெடிக்க விட்டுட்டு அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்துக்கலாம். ஆமாங்க, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதிரி வீட்டுக்கு சாப்பிட போகணுன்னா கூட கையில் 4 மிளகு இருந்தால் நம்பிக்கையாக சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிளகு விஷத்தன்மையை போக்குறது. வெந்தயத்தை நம்ம தனியாக வறுத்து தான் போடணும். தாளிக்கிற கரண்டியில் நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த மாதிரி இதோ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து அப்படியே நம்ம இந்த தக்காளி கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துரும்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி சத்து அப்படியே வற்றிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது. அதுவும் நல்லா வற்றினோன்னே நம்ம சட்னி அரைச்சிக்க வேண்டியதான். இந்த பாருங்கள், சூப்பராக தண்ணி வற்றிருச்சு. இது அப்படியே நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சு நல்லா அது ஆறணும். நல்லா ஆறின உடனே அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி அப்படியே ஒரு தாளிப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு சூடான இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமான சட்னி செய்கிறதுக்கு நான் நிறைய சட்னி உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.